ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் தன் மனைவி தூக்கு போட்டு உயிரிழந்ததை ஜன்னல் வழியா வீடியோ எடுத்திருக்கிறார் கணவர். தூக்கு கயிறை அப்படி போடக்கூடாது, இப்படி போடு என்று தற்கொலை செய்த மனைவியிடம் நக்கலும் செய்திருக்கிறாரு. இந்த வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்தது என்னன்னு பார்ப்போம். ஆந்திராவில் கடப்பா மாவட்டத்தை சேர்ந்த பொய்னப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஸ்ரீனிவாஸ் என்பவர் ரயில்வேல லோகோ பைலட்டா வேலை செஞ்சுட்டு வராரு. அவருக்கு நந்தநல்லூரை சேர்ந்த கிருஷ்ணவேணியுடன் சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. கடந்த சில மாதங்களாக இவங்களுக்குள்ள குடும்ப சண்டைகள், தகராறுகள் அடிக்கடி நடந்து வந்தன. வியாழக்கிழமை இது முற்றி பெரும் வாக்குவாதமா மாறியிருக்கு. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணவேணி தன் கணவனை வெளியே தள்ளி அறையை தாளிட்டு வீட்டிலேயே ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அங்கேயே இருந்த கணவர் ஸ்ரீனிவாஸ் அவரை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மேலும் ஜன்னல் வழியாக மனைவி தூக்கு போடும் காட்சியை தனது செல்போனில் வீடியோவாக எடுத்திருக்கிறார். அதோடு நிற்காமல் சிரித்தபடியே, உனக்கு தூக்கு போட்டு சாக கூட தெரியல, முடிச்சு இப்படி போடக்கூடாது, அப்படி போட்டா சாக மாட்ட, இப்படிதான் போடணும் என்று தூக்கு போட்டு இறப்பதற்கான வழிமுறைகளை நக்கலாக கூறியிருக்கிறார். அந்த பாசக்கார கணவன் காட்டிய வழிமுறை அடிப்படையில் தூக்கு போட்டு கொண்ட மனைவி கிருஷ்ணவேணி ஓரிரு நிமிடங்களில் துடிதுடித்து இறந்துவிட்டார். இதை அப்படியே ஜன்னல் வழியாக வீடியோ எடுத்து ரசித்திருக்கிறார் கணவர் ஸ்ரீனிவாஸ். தற்போது இந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் சூறாவளியாக பரவி வருகிறது. கிருஷ்ணவேணி இறந்த செய்தி அறிந்து அங்கே வந்த உறவினர்களும் அந்த வீடியோவை பார்த்து கடும் ஆத்திரம் அடைந்துள்ளனர். கண்முன்னே மனைவி உயிரிழக்கும் பொழுது தடுக்காமல் வீடியோ எடுத்த ஸ்ரீனிவாஸ் மீது அவர்கள் கடும் கோபம் அடைந்து அவரை தாக்க முயன்றனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் ஸ்ரீனிவாசை தாக்க முயன்றவர்களை கட்டுப்படுத்தி அவரை காப்பாற்றியுள்ளனர். கிருஷ்ணவேணி உடலை மீட்ட போலீசார் கடப்பா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவியை தற்கொலைக்கு தூண்டியதாக ஸ்ரீனிவாசை கைதும் செய்துள்ளனர்.